அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் தாய்க்கு பிண்டம் வைப்பதின் அவசியம் என்ன? ஒரு சிறப்பு பதிவு பார்ப்போமா? காசியில் மட்டும் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அல்லது திதி கொடுப்பதற்கு நாள், நட்சத்திரம், திதி போன்ற எதுவும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்கிறது சாஸ்திரம். ஒவ்வொரு இந்துவும் தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது காசி சேத்திரம் சென்று வர வேண்டும் என்பது விதி. அப்படி பலர் இதுவரை காசி சென்று வந்திருக்கலாம், இனி செல்லவும் இருக்கலாம். இனி பதிவுக்குள் போகலாம். காசி, கயா போன்ற புண்ணிய கஷேத்திரங்களில் புரோகிதர் தாய்க்காக பிண்டம் வைக்கும்போது விளக்கம் சொல்லியது கேட்டு அங்கிருந்த ஒவ்வொருவரும் அழுதே விட்டோம். ஒரு 16 ஸ்லோகங்கள் கொண்டது மாத்ரு ஷோடசி. தாய்க்கு மகன் அளிக்கும் 16 பிண்டங்கள் பற்றியது. அதன் அர்த்தம் புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். கயாவில் அக்ஷய வடத்தின் கீழே நிழலில்தான் பிண்ட பிரதானம் இடுவார்கள். இதில் முக்கியமாக 64 பிண்டங்களில் பெற்ற தாய்க்கு மட்டுமே 16 பிண்டங்கள். இந்த 16 பிண்டங்களை அம்மாவுக்காக ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லி இடுகிறோம். அந்த 16 தான் மாத்ரு சோடசி. கொஞ்சமா நஞ்சமா நான் உன்னை படுத்தியது, ஒரு 10 மாத காலம் கர்ப்பத்தில் இருந்த போது எப்படியெல்லாம் உன்னை உதைத்திருக்கிறேன். என்னையும் சுமந்தபடி மேடும் பள்ளமுமாக நீ அலைந்தாயே. நான் கொடுத்த கஷ்டத்தை துளி கூட நீ பொருட்படுத்தவில்லை. என்னை திட்டவில்லையே. சந்தோஷமாக என்னை உள்ளே தாங்கிய உன் வயிறை எண்ணற்ற முறை ஆசையாக தடவி கொடுத்தாயே. இதோ நான் செய்த பாவங்களுக்காக உனக்கு இந்த முதல் பிண்டம் பரிகாரமாக ஏற்றுக்கொள்வாயா? ஏன் சோர்ந்து போயிருக்கிறாய்? உன் பிள்ளை உள்ளே படுத்துகிறானா? எத்தனை கேள்விகளுக்கும் வலிகளுக்கும் உன் புன்சிரிப்பே பதிலானதே. பிரசவ காலம் கஷ்டமானதுதான். மாதா மாதம் நான் வளர வளர உனக்கு துன்பத்தை தானே அதிகமாக கொடுத்து கொண்டே வந்தேன். இந்தா அதற்கு பரிகாரமாக நான் இடும் இந்த 2வது பிண்டம் ஏற்றுக்கொள்ளம்மா. அம்மா, நான் அளித்த வேதனையில் நீ பல்லை கடித்து கொண்டு பொறுத்து கொண்டதில் தாங்க முடியாத துன்பம் நான் உன்னை வயிற்றுக்குள் இருந்த போது உதைத்ததுதானே. அதற்கு பிராயச்சித்தமாக இந்த 3வது சிறப்பு பிண்டம் உனக்கு என் தாயே. அம்மா, இந்த 4வது பிண்டம் உனது பூரண கர்ப்பகாலத்தில் நீ என்னால் பட்ட வேதனைக்காக ஒரு பரிசு என்று ஏற்றுக்கொள். என்னை பொறுத்தவரை இது எனது சிறு பிராயச்சித்தம் என்று நான் இடுகிறேன். ஏண்டி, மூச்சு விடுறது கஷ்டமாயிருக்கா? கொஞ்சம் காலம்தான், பொறுத்துக்கோ. உன் உறவுகள் நட்புகள் கேட்குமே. அவ்வாறே மனமுவந்து நான் விளைத்த துன்பத்தை வேதனையை நீ தாங்கினாயே. குழந்தையாய் நான் வயிற்றிலே இருந்தபோது இதெல்லாம் எனக்காக வேதனையை நீ தாங்கினாயே. அதற்கு பரிகாரம்தான் இப்போது என் கையில் நான் தாங்கும் இந்த 5வது பிண்டம். ஏற்றுக்கொள் என் அருமை தாயே. குழந்தை வயிற்றிலே இருக்கும்போது இதெல்லாம் எனக்கு வேண்டாம், அப்புறமா சாப்பிடுறேன் என்று உனக்கு பிடித்ததையெல்லாம் கூட வேண்டாம் என்று உதறினாயே. எனக்காக பத்தியம் இருந்தாயல்லவா? நான் நோயற்று வளர வாழ எத்தனை தியாகங்கள் செய்தாய். அந்த அளவிட முடியாத தியாகத்துக்குத்தான் இந்த 6வது பிண்டம். அம்மா, இதற்கு மேல் என்னால் என்ன செய்ய முடியும் சொல்? நான் குவா குவா என்று பேசி பிறந்து சில நாட்கள் தான் ஆகிறது. அப்போது நீ பசியை அடக்கி வெறும் வயிற்றோடு எத்தனை நாள் சரியான ஆகாரமின்றி தூக்கமின்றி வாடினாய். எனக்கு மட்டும் பால் நேரம் தவறாமல் கிடைத்ததே. அந்த துன்பத்தை நான் உனக்கு கொடுத்ததற்கு பரிகாரம்தான் இந்த 7வது பிண்டம். இப்போது நினைத்தாலும் சிரிப்பும் வருகிறது, கண்ணில் நீரும் சுரக்கிறது. எத்தனை இரவுகள் அசந்து தூங்கும் உன் உடைகளை ஈரம் பண்ணி இருக்கிறேன். படவா என்று செல்லமாக சிரித்து கொண்டே தூக்கத்தை தொலைத்து வேறு துணி எனக்கு மாற்றினாய். இதற்கு நான் உனக்கு இடும் கைமாறுதான் இந்த 8வது பிண்டம். இதையாவது ஈரமில்லாமல் தருகிறேனே, மனமுவந்து பெற்றுக்கொள். நான் சுகவாசி. எனக்கு எப்போது தாகம், பசி, தூக்கம் எதுவுமே தெரியாது. நீதான் இருந்தாயே. பார்த்து பார்த்து எனக்காக நீ இதெல்லாம் செய்தாயே. பெரிய மனது பண்ணி என்னை வளர்த்த உனக்கு நான் எவ்வளவு துன்பம் தந்திருக்கிறேன். அதற்கு பிராயச்சித்தமாக இந்த 9வது பிண்டம். ஏற்றுக்கொள் என் தாயே. கடிக்காதேடா. ஒரு சின்ன செல்லத்தட்டு என் மொட்டை மண்டையில். நான் பால் மட்டுமா உறிஞ்சினேன்? என் சிறு பற்களால் உன்னை கடித்தேனே, வலித்ததல்லவா? அறியாமல் துன்பம் கொடுத்து விட்டேன் உனக்கு.
அதற்காக தயவு செய்து இந்த 10வது பிண்டத்தை ஏற்றுக்கொள். வெளியே பனி, குழந்தைக்கு ஆகாது. அந்த விசிறியை எடு. குழந்தைக்கு உள்ளே வியர்க்கும். வாடை காத்து. ஜன்னலை மூடு. பரவாயில்லை, எனக்கு காத்து வேண்டாம். குழந்தைக்கு போர்த்த வேண்டும். கம்பளி கொண்டு வா. குழந்தைக்கு குளிருமே. காலத்துக்கேற்றவாறு என்னை கருத்தில் கொண்டு காத்த என் தாயே, நான் பிரதி உபகாரமாக கொடுப்பதெல்லாம் இந்த சிறு பிண்டம் 11வதாக எடுத்துக்கொள். எத்தனை இரவுகள், எத்தனை மனவியாகுலம். குழந்தை உடம்பெல்லாம் சுடரதே, சுவாசம் கஷ்டமாயிருக்கே, சளி உபாதையாக இருக்கிறதே என்று வருந்தி நாமக்கட்டி, மஞ்சள், விபூதி, பத்தெல்லாம் தடவி மடியில் போட்டு ஆட்டி தட்டி கொடுத்து தாலாட்டி என்னை கண் விழித்து வளர்த்தாயே. அம்மா, அதற்காகத்தான் இந்த 12வது பிண்டம் தருகின்றேன். நான் இந்த பூலோகத்தில் இப்போது கார், பங்களா வசதிகளோடு, கை நிறைய காசோடு, ஆனால் இதெல்லாம் அனுபவிக்காமல் நீ யமலோகம் நடந்து சென்று கொண்டிருக்கிறாயே. என் கார் அங்கெல்லாம் வராதே. வழியெல்லாம் எத்தனை இடையூறு. அவை எதுவுமே உனக்கு துன்பம் தராமல் இருக்க என்னால் தர முடிந்தது இந்த 13வது பிண்டம்தான் அம்மா. நான் இப்போது பெரிய டாக்டர், என்ஜினியர், வக்கீல், ஜட்ஜ், ஹெட்மாஸ்டர், கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்ட். நீ இல்லாவிட்டால் நான் ஏது? ஆதார காரணமே நீ. என் தாயே, இந்த 14வது பிண்டம்தான் அதுக்கு பிரதி உபகாரமாக உனக்கு என்னால் தர முடிந்தது. திருப்பி திருப்பி சொல்கிறேன், நான் வளரத்தானே நீ உன்னை வருத்தி கொண்டாய். உனக்கு வேண்டியதை திரஷ்கரித்தாய். நான் புத்தகத்தில் தான் தன்னலமற்ற தியாகம் என்று படிக்கிறேன். நீ அதை எனக்கு பிரத்யக்ஷமாக காட்டியவள். எனக்காக நீ கிடந்த பட்டினி, பத்தியம் எல்லாவற்றிற்கும் உனக்கு நான் பிரதி உபகாரமாய் இந்த 15வது பிண்டம் ஒன்றே தர முடியும். ஏற்றுக்கொள் அம்மா. உன்னில் நான் உருவாகி, கருவாகி, சிறுவனாகி, பெரியவனாகி, இப்போது உன் மரண வேதனையை சற்றே உணர்ந்தவனாக கண்ணில் நீரோடு தரும் இந்த 16வது கடைசி பிண்டத்தை ஏற்றுக்கொள் என் தாயே. தெய்வமே, என்னை மன்னித்து ஆசீர்வதி. என்னிடம் எத்தனை எத்தனை ஆஸ்திகள் இருந்தாலும், அளப்பரிய சொத்துகள் இருந்தாலும், என் தாய்க்கு நான் பட்ட கடனை ஒரு நாளும் தீர்க்க முடியாது. எவர் எல்லா உயிரினங்களிலும் உள்ளுரைபவராகவும், மகா மாயையை உடையவராகவும், சர்வ பூதாத்மாவாகவும் இருக்கிறாரோ அந்த சர்வாத்மனை நமஸ்கரிக்கிறேன். தவறு இருப்பின் பொறுத்தருளவும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.